சேனல். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலாவை வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சன்னா மசாலா செய்யறதுக்கு வெள்ளை கலர் கொண்டைக்கடலை இதை 8 மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கேன். மார்னிங் நீங்க டிஃபனுக்கு செய்யணும்னா நைட்டே ஊற போட்டுருங்க. நைட்டு டின்னர் செய்யணும்னா மார்னிங் ஊற போட்டுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு ஏலக்காய், சிறிய துண்டு பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொண்டைக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் கொண்டைக்கடலை, ஸோ 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீமர் கம்ப்ளீட்டா அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டீமர் கம்ப்ளீட்டா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலை ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி வெந்திருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ண ஒரு கடாயில எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுல 6 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் தோராயமா நறுக்கி இதை சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி 1 இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் இதில் மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷன் தான். இப்போ லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு தடவை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுறதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த எண்ணெயில் 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம். மிளகாயை 2 கீரி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச சன்னா மசாலா பேஸ்ட் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஜார் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலாவை அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி விடுங்க. மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால மேலே தெரிக்கும், ஸோ அதனால மூடி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சிருந்த சன்னா அதை எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இதில் உப்பு 1 டீஸ்பூன். ஆல்ரெடி சன்னா வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவை வதக்கிட்டு அரைச்சி சேர்த்ததுனால இந்த மசாலா பாருங்க நல்லா க்ரீமியா இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்ல வாங்குற மாதிரியே இருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சன்னா மசாலாவை வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இதோட தோசை, இட்லி மட்டும் இல்லாமல் நான், குளிச்சா, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சோளா பொரிக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எழுதிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.